ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ உடைய டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஏஐ உடைய டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஏஐ ஒரு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எந்த ஜென்ரேஷன்ல இருக்கோம், இதுக்கப்புறம் ஏஐ வந்து என்ன மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போக போகுது, அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோ வந்து கிளியரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் சைட்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ரியல் டேட்டாஸ் எடுத்து ரியலாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சென்சார்ஸ் வந்து ரியல் வேல்யூ எடுப்போம். அந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். இப்போ வந்து ரைன் ப்ரெடிக்ஷன், நம்ம வந்து ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு ஸோ ரைன் வரப்போதா இல்லையா அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபீல்டோடைய இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டோட ஏஐ இன்டெகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாய்ச்சர் சென்சார், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சரை வச்சு அந்த லேண்டுக்கு வந்து எவ்வளோ ஈல்டு கொடுக்கலாம், என்ன மாதிரியான மரங்களை வைக்கலாங்கிற மாதிரி ரியல் டேட்டாஸ் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் பீட் லெவல் எடுத்துட்டு ஸோ எந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் அவங்களுடைய லெவல் இருக்கு, ஸோ எப்படி வந்து அவங்களுடைய ஹார்ட்டோட ஹெல்த்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி. ஸோ இதுதான் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு அடுத்த லெவல் பார்த்துட்டீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐனா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்றது. இப்போ நிறைய வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபோட்டோஸ் நீங்களே ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. நம்மளோட இமேஜை கொடுத்து கோட் ஷூட் பண்ற மாதிரி, கோட் ஷூட் போட்டு இருக்கிற மாதிரி அக்யூரேட்டா ரெடி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி 3D மாடல் பில்ட் பண்றது, 2D இமேஜை கொடுத்து 3D இமேஜை பில்ட் பண்றது, இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐ உடைய ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு பாய் வந்து ஒரு கடலுக்குள்ள இருந்து புக் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரியலா அப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. பட் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா இல்லாத ஒரு கான்செப்டையும் இமேஜின் பண்ணி நமக்கு ஜென்ரேட் பண்ணி அந்த இமேஜை வந்து நமக்கு கொண்டு வந்து தரும். இது ஜென்ரேட்டிவ் ஏஐல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம், ஆடியோ, வீடியோ, இமேஜ் அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கூட நமக்காக ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு ஃபேமஸ் ஆனது வந்து ChatGPT நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். ஸோ நிறைய மாடல் இருக்கு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்றது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஏஐ டூல் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணலாம். லாஸ்டா நம்ம வந்து ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தோம், லோ கோட் நோ கோட் பிளாட்ஃபார்ம். கோடிங்கே நமக்கு இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து ப்ராம்ப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட்டோ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். இது எல்லாமே இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா தான். ஸோ ஸ்டில் பார்த்துட்டீங்கன்னா இந்த லோ கோட் நோ கோட்ங்கிற பிளாட்ஃபார்முக்கு நல்ல ஒரு இது இருக்கு. அண்ட் அதிலே பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ரெப்ளிட்ங்கிற ஒரு டூல் இருக்கு. இந்த ரெப்ளிட், லவ்வபிள், இந்த மாதிரியான டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராம்ப்ட் கொடுத்து நமக்கான ஒரு வெப்சைட் வந்து நம்ம பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ. ஸோ இந்த ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நான் லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜென்ரேட்டிவ் ஏஐன்னு சொன்னோம். நீங்கள் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ கான்செப்ட்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து கேட்குறீங்க. இப்போ வந்து எனக்கு என்னன்னா இப்போ வந்து லோ காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்லாம் ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ பண்ணி தரும். பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதால போய் ஒரு டிக்கெட்டை வந்து போடுறதுக்கோ அதுக்கு வந்து அதால வந்து ஒரு டிசிஷன் எடுக்கோ அதால முடியாது. ஸோ என்னன்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அது வந்து எக்ஸாக்டா இன்னொரு இதுக்குள்ள போய் டிசிஷன் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஏஐ கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுக்கு ஏஐன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவைலபிளா இருக்கோ ஸோ அதுவே பார்க்கும். அதுவே என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி வைக்கிறது மூலமா அதுவே டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நிறைய இடத்துல அதுவே ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு லோ காஸ்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் அந்த டேட்டுக்கு புக் பண்ணி தான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபிளைட்லாம் அவைலபிளா இருக்குங்கிற மாதிரி சொல்லி அதுவே டிசைட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதான் ஏஜென்டிக் ஏன்னு சொல்லுவோம். இந்த ஏஜென்டிக் ஏ நிறைய டூல் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெப்ளிட்ல கூட இந்த ஏஜென்ட் யூஸ் பண்றாங்க, ஏஜென்ட் 3 வெர்ஷன்ங்கிற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா கோடு ஜென்ரேட் பண்றது மட்டும் கிடையாது, கோடை வந்து பில்ட் பண்ணி ரீபில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நமக்கு ரன் பண்ணியும் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அதுவே நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போ நான் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் சொன்னதை கிரியேட் பண்றது ஒரு ஜென்ரேட்டிவா இருந்தாலும் அது நமக்கு சஜஸ்ட் பண்ணும். இப்போ நிறைய வெப்சைட்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, ஸோ உங்க வெப்சைட் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகுது, இந்த மாதிரியான கண்டென்ட் நீங்க ஆட் பண்றதுனால உங்க வெப்சைட்டோடைய எஃபிஷியன்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுற இதுதான் ஏஜென்டிக் ஏஐடைய ரோல். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்ஷன் என்னவா இருக்கும்னா பிசிக்கல் ஏஐ தான். ஸோ ரியலா ஹியூமன் வந்து இன்டராக்ட் பண்றது தான் அடுத்த கான்செப்டா இருக்கும். ஸோ இதுதான் ஏஐ உடைய அப்டேட் வந்து ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலா பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்தனால இப்போ ஏஐயோட எரானே சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா கான்செப்ட்லையும் எல்லா ஃபீல்ட்லையும் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் என்ன டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபீல்டையும் ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணி நீங்கள் ஏஐ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது ஒரு அட்வான்ஸ் ஸ்கில்லாக தான் இருக்கும். ஸோ ஏஐ பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.